அனைவருக்கும் வணக்கம். ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங் நம்ம யூடியூப் சேனலோட யோகா மேட்டு எப்படி ரெடி பண்ணுறன்றதை பார்க்குறேன். இதில் 15 இன்ச்சஸில் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு 5 என்கிட்ட ஒரு 5-6 கலர் இருந்துச்சு. 6 கலர்லேயுமே கேட்டிருந்தாங்க. ஒரு கடைக்கு தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஒரு 15 இன்ச்சஸ் அளவுக்கு நான் மேட்டை எடுத்துக்கிறேன். இது எங்கிட்ட நீளமாக இருக்கும். அதனால் நாங்கள் மொத்த லென்த்தாக வெட்டிடுவோம். மினிமம் குவான்டிட்டின்றனால தான் நாங்களுக்கு ஒரே லென்த்தாக வெட்டிட்டோம். வெட்டி எல்லாமே தச்சிட்டோம். கடைசியாக சரி ஒரு மேக்கிங் வீடியோ போடுவோன்றனால அந்த இதை நான் ஒரு இதை எடுத்திருக்கேன். இப்போ 15 இன்ச்சஸ் வச்சு நம்ம நெட்டுக்கு வெட்டிட்டோம் இல்லையா நாங்கள். அதுக்கப்புறம் அந்த குறுக்கில் வெட்டுறதுக்கு 15 இன்ச்சஸ் வச்சு நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுறோம்ல கம்மு, அந்த கம்மை மொதல் நாளே நாங்கள் போட்டுட்டோம். ஏன்னா நிறையா இருக்கிறதுனால நாங்கள் ஆல்ரெடி போட்டே வச்சுட்டோம். சப்போஸ் இதை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இந்த கம்மு போட்டுடணும். போட்டு 1 மணி நேரமாவது ட்ரை பண்ணிடணும். இல்லைன்னா அந்த கம்மு ஈரப்பதத்தில் ஊசியில் போய் கோர்த்துக்கிறோம். அப்புறம் நூல் அந்துக்கிட்டே வரும். அதனால் நான் ஸ்கொயராக ரெடி பண்ணிவிட்டு 4 பக்கம் தைக்கிற மாதிரி வெல்வெட்டை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு தைக்கிறேன். தைக்கும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறத மடக்கி வச்சு தைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த கோரை வெளியே வந்துடாது. அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மடக்கி வச்சு ரெடி பண்ணுங்கள். இது எப்பயுமே பல்க் என்கொயரின்னா மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணுவோம். அதனால் எனக்கு பல்க் என்கொயரின்றனால இதை பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா மதுரை ஹேண்டிகிராஃப்ட்டு. அதில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் அதோட மேக்கிங் வீடியோ போடுறேன். அதுபோக உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸாக விரும்புகிறீங்களோ அதையும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதையும் நான் ஒரு மேக்கிங் வீடியோவாகவே போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பாக்ஸ் டைப் பண்ணணும், உங்களுக்கு பாக்ஸ் எப்படி பண்ணணும், எதில் பண்ணணும், அதாவது சில பேர் பேப்பரில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பேப்பர்னால் திக்கான பேப்பரில் அட்டைன்னுவாங்க அந்த மாதிரி. இல்லைன்னா கார்ட்போர்டு ஷீட்டு, நம்ம பண்ணுறதெல்லாம் கார்ட்போர்டு ஷீட்டில் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். அதே இதை நான் மேக்கிங் பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவு நான் வீடியோ எடிட் பண்ண மாட்டேன். ஏன்னா எடிட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல நம்ம பண்ணுறது அது மிஸ் ஆகிடும். அதனால தான் நான் எடிட் பண்ணாமலே போடுறேன். அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாகவே ஸ்டிச் பண்ணுறதுனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடு தான் இந்த மெத்தடெல்லாம், வேறு ஒன்றுமே இல்லை. இது போக சுடிதார் டாப்பு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். சுடிதார் டாப்பெல்லாம் மீட்ரு இவ்வளவுக்கு இருக்குது, பட் கடைகளில் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது எப்படி அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதை நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே பண்ணிங்கன்னா நீங்களும் கடைகளுக்கு கொடுக்கலாம், சேல்ஸும் பண்ணலாம். இப்போ இதை மாதிரி 4 பக்கமே வச்சு தைச்சிடுவோம். இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சுடிதாரெலாம் அந்த மெத்தடில் தான் நாங்கள் தைச்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாக ஓப்பன் டாப் தான் இப்போதைக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் ஓப்பன் டாப்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பாருங்கள்.
ராஜேஸ்வரி கார்மெண்ட்ஸ் அது தனி ஐடி. யூடியூப்பும் இருக்குது. யூடியூப்லேயும் ராஜேஸ்வரி கார்மெண்ட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதுலேயும் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து கடைகளுக்கு தான் வந்து நல்ல ரேட்டாக இருக்கும். சிங்கிள் பீஸ் அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க, செட் வைஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் 4 பக்கம் தைச்சிட்டேன். தைச்சி முடிச்சுட்டு சில பேர் வந்து சின்ன பார்டர் கேட்பாங்க, சில பேர் பெரிய பார்டர் கேட்பாங்க. இவங்க என்கிட்ட பெரிய பார்டர் கேட்குறாங்கன்றனால அந்த பெரிய பார்டரை எடுத்துக்கிட்டேன். அதாவது அதை நான் கட் பண்ணலை, அந்த பெரிய பார்டரை அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு அந்த எண்டில் வந்து அப்படியே கரெக்டாக எவ்வளோ ஓரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுமோ அவ்வளோ ஓரத்தில் நிப்பாட்டுங்க. அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். அப்போ தான் ஓரளவுக்கு ஸ்கொயராகவே திரும்பும். ஃபுல் ஸ்கொயராக திரும்பலைனாலும் கரெக்டான ஒரு ஸ்கொயரில் திரும்பும். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் திரும்பிடும். அதுக்காக தான் எவ்வளோ எண்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி உங்களால் திருப்ப முடியும் அவ்வளோ நிப்பாட்டி திருப்புங்க. இதை மாதிரி அவுட்டர் லைன் ஃபுல்லாகவே நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இதில் பேசுகிறதுக்கு அதிகமான ஒரு இது இல்லைன்றனால தான் நான் மற்ற ப்ராடக்ட்டை பற்றி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன், சொல்லிக்கிட்டும் இருக்கேன். உங்களுக்கு எது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் மேக்கிங் வீடியோ போடுறேன் அப்படின்றனால. இப்போ இதே மாதிரி அவுட்டர் சைடில் இதே மாதிரி 4 பக்கமும் கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஆரம்பித்த இடத்துல வந்து கரெக்டாக முடிப்போம் இல்லையா, முடிக்கும்போது என்ன செய்கிறீங்கன்னா அந்த இதை வந்து மடக்கி விடுங்க. கார்னர் டு கார்னர் அளவு வச்சு மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு அந்த எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த ஜரிகை வெட்டி விட்டுட்டு கரெக்டாக அந்த மாதிரி மடக்கி விட்டுக்குங்க. கார்னர் டு கார்னர் மடக்கி விட்டுட்டு அப்படி தைங்க. இப்போ அந்த கையை எடுத்தோடனே உங்களுக்கு தெரியும் நான் மடக்கினது. அந்த கார்னரில் நான் மடக்கியிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி மடக்கிடுங்க. முடிஞ்சளவு இழுத்து வச்சு தைங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் இப்படி தைக்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து அந்த கார்னர் மடக்கிறேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி மடக்கி வச்சு இந்த கோரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகண்டு கொடுக்காது. அதனால் லைட்டாக நம்ம தள்ளி தான் தைக்க வேண்டியிருக்கும். அதை மாதிரி தைங்க. இப்போ இதை மாதிரி அந்த கார்னரை நீங்கள் திருப்பியும் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உள் சைடு, அதாவது உள் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ தைக்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் உள் பக்கம். இந்த உள் பக்கம் நீங்கள் 4 பக்கமே அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு கார்னரை மட்டும் தனியாக நீங்கள் தைக்கலாம். அப்படியும் செய்யலாம். இப்படி இந்த மாதிரி 2 மெத்தட்லேயும் செய்யலாம். இப்போ அதைத்தான் உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி 4 சைட்லேயும் அடிச்சுட்டு அந்த கார்னர் மட்டும் நீங்கள் அடிச்சுக்குங்க. இதில் அந்த கடைசி பக்கத்தை நான் உள் சைடு அடிக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் அடிச்சுக்கிறேன். இதை மாதிரி 4 பக்கம் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள். இப்போ அந்த 4 கார்னர் இந்த மாதிரியே கார்னரை நீங்கள் இப்படி வச்சு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வச்சு கொஞ்சம் தைங்க. கொஞ்சம் கோரை மட்டும் தள்ளி விட்டு தைக்க வேண்டியிருக்கும். அழகான செட்டிங் மேட்டு ரெடி ஆயிடுச்சு, யோகா மேட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.